الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العلي العظيم. ஆரம்பமாக இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இனிய மார்க்கமாம் இஸ்லாத்தை இவ்வுலகில் அறிமுகம் செய்த எங்கள் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டுக்களை அணுவும் பிசகாது பின்பற்றிய அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமம் வரை வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுவின் அருளகமாம் அவரது மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் என்னை படைத்தவன் பரிபாலிப்பவன் ஒரு தினம் மரணிக்க செய்யக்கூடிய அந்த அல்லாஹை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸிய்யத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் நம் அனைவர்களையும் உண்மையான முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இஸ்லாமிய உலகு எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கிய ஒரு சவாலாக அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவும் அந்த பலஸ்தீன பூமியும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி பேச வேண்டுமா? அந்த பலஸ்தீனுடைய வரலாறை நானும் நீங்களும் அறிய வேண்டுமா? அது பற்றிய ஒரு அறிவு அந்த மண்ணில் நடக்கும் அந்த நிகழ்வுகளின் போது எங்களுடைய கல்வியுடைய உணர்வு எவ்வாறு இருக்க வேண்டும்? அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விடயங்களை இன்றைய குதுபாவிலே பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்திலே முதலாவதாக கட்டப்பட்ட மஸ்ஜித் அது கஅபா. மக்காவிலே இருக்கக்கூடிய கஅபா. குர்ஆன் சொல்கிறது, இன்ன அவ்வல பைத்தி ஊதிஅ லின்னாஸ் லல்லதீ பிபக்கத முபாரகன் வஹுதல் லில் ஆலமீன். இந்த உலகத்திலே முதலாக அமைக்கப்பட்ட ஆலயம், இந்த மண்ணிலே அமைக்கப்பட்ட முதலாவது ஆலயம் மக்காவிலே, அதாவது மக்காவிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம். இது உலகத்திலே அமைக்கப்பட்ட முதலாவது மஸ்ஜித். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மண்ணிலே அமைக்கப்பட்ட இரண்டாவது மஸ்ஜித் அது என்ன தெரியுமா? இமாம் புகாரி ரஹிமஹுமுல்லாஹ், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள்.
ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஐயு மஸ்ஜிதின் உதிஅ ஃபில் அர்தி அவ்வல், யா ரசூலல்லாஹ் இந்த பூமியிலே அமைக்கப்பட்ட முதலாவது மஸ்ஜித் என்ன? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மஸ்ஜிதுல் ஹராம், அது மக்காவில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் ஹராம். கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் தும்ம ஐ, அதற்கு பின்னால் எது? இரண்டாவது எது? சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, அதுதான் அந்த பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் அமைக்கப்பட்ட இரண்டாவது மஸ்ஜித். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மட்டுமல்ல, மைமூனா பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அஃபினா ஃபீ பைத்துல் மக்திஸ், யா ரசூலல்லாஹ் பைத்துல் மக்திஸ பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன் யா ரசூலல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தூஹு ஃபஸல்லு, அங்கே சென்று நீங்கள் தொழுங்கள். அங்கே தொழக்கூடிய ஒரு 2 ரகாத்துடைய பெருமதி எப்படி தெரியுமா? 1000 ரகாத் தொழுத தொழுகையுடைய நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான். அப்பொழுது மைமூனா பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் அந்த பைத்துல் மக்திஸுக்கு எங்களுக்கு போக முடியாமல் சென்று விட்டால், எங்களுக்கு போகக்கூடிய அவகாசம் கிடைக்காவிட்டால் நாங்க என்ன செய்வது யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அந்த மஸ்ஜிதுல் அக்ஸால எரியக்கூடிய விளக்குகள் இருக்கிறே, அந்த மஸ்ஜிதில குறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விளக்குகள், அதுக்கு நீங்க இங்கிருந்து ஆயில அனுப்புங்க. ஜைத்தூனுடைய அந்த ஆயில நீங்க மதீனாவிலிருந்து அந்த மஸ்ஜிதுல் அக்ஸால எரியக்கூடிய விளக்குகளுக்கு ஊற்றுவதற்கு நீங்க இங்கிருந்து ஆயில அனுப்புங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வளவு கண்ணியமான அவ்வளவு சிறப்பான ஒரு மஸ்ஜித் தான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக கிப்லாவாக தொழுதவே அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் தான். கிட்டத்தட்ட 16-17 மாதங்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை தான் கிப்லாவாக ஆக்கி அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்விலே கஅபத்துல்லாஹ் தான் கிப்லாவாக வர வேண்டும் ஆசை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா ஃபலனுவல்லியன்னக கிப்லதன் தர்தாஹா. யா ரசூலல்லாஹ் உங்களுடைய அந்த பார்வையெல்லாம் அந்த கஅபாவின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து அந்த கஅபாவை நாம் கிப்லாவாக ஆக்கி விடுகிறோம். இதற்கு பின்னால் நீங்கள் கஅபாவின் பக்கம் உங்களுடைய கிப்லாவை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அன்பார்ந்த சகோதரர்களே, ஆரம்பமாக 16-17 மாதங்கள் முஸ்லிம்கள் தொழுத கிப்லா அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. அன்பார்ந்த சகோதரர்களே, அது மட்டுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜுடைய பயணம். இன்றைக்கு உலகத்தில ஒரு நாட்டுடைய விஞ்ஞானி ஒரு சந்திர மண்டலத்துக்கு போனென்று சொன்னா மிகவும் பெரிய செய்திகள் வருகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சந்திரனுக்கல்ல, இந்த பூமியிலே ஒரு துணை கோள் தான் இந்த சந்திரன். அந்த சந்திரனுக்கு மேல் எத்தனையோ கோள்கள், அதற்கு மேலால் 1வது வானம், அதற்கு மேலால் 2வது வானம், 3வது வானம், 4வது வானம், 5வது, 6வது, 7வது வானம். அந்த 7 வானங்களுக்கும் மேலால் அல்லாஹுடைய அரிஷ், அல்லாஹுடைய அரிசிக்கு மேலால் அல்லாஹுடைய குர்சி, அதுக்கு மேலால் லவ்ஹுல் மஹ்பூல். அந்த லவ்ஹுல் மஹ்பூலுடைய எழுதக்கூடிய எழுத்துக்களுடைய சப்தத்தை கேட்கும் அளவுக்கு மிஅராஜுடைய பயணத்தில் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நேரடியாக அந்த மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து, அதாவது கஅபத்துல்லாஹிலிருந்து அல்லாஹ்வுக்கு எடுக்க முடியாதா? ஏன் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அல்லாஹ் அனுப்பினான்?
அன்பானவர்களே, குர்ஆன் சொல்கிறது அந்த மிஅராஜுடைய பயணம் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு செல்கிறார்கள். அங்கு அதற்கு முன்னால் இருந்த அனைத்து நபிமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இமாமத் செய்து தொழுகை நடாத்தப்படுகிறது. அதற்கு பின்னால்தான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து அந்த விண்ணுலக யாத்திரை ஆரம்பமாகிறது. குர்ஆன் சொல்கிறது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. எங்களுடைய அடியார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அந்த கஅபாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் அவர்களை அனுப்பி அங்கிருந்து அந்த விண்ணுலக யாத்திரையை அந்த மிஅராஜுடைய பயணத்தை நாம் ஆரம்பம் செய்தோம் என்ற கருத்துப்பட குர்ஆன் சொல்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அளவு மிக முக்கியமான ஒரு மஸ்ஜித் தான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ நபிமார்களை ஹிஜ்ரத் செய்யும்படி சொன்னான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் ஹிஜ்ரத் செய்து ஒதுங்கிய இடம்தான் அந்த பலஸ்தீனுடைய மண். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவும் அதை சூழ இருக்கக்கூடிய அந்த பிரதேசம் குர்ஆன் சொல்லுகிறது பரக்கத் நிறைந்தொரு மண். அல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அல்லாஹ் சொல்லுகிறான், அதை சூழிருக்கக்கூடிய மண் இருக்கிறதே அது பரக்கத் பொருந்தியது. அதற்கு தான் ஷாமுடைய பிரதேசம் என்று சொல்கிறோம். ஷாம் என்றால் ஜோர்தான், பலஸ்தீன், லிபியா, பலஸ்தீன், ஜோர்தான், சிரியா, லெபனான், இந்த 4 நாடுகளையும் கொண்டது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த வருடத்துடைய ஆரம்பத்தில் அந்த மண்ணையும் தரிசிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த மண்ணிலே இருக்கக்கூடிய பரக்கத் இருக்கிறது அது சாதாரணமானது அல்ல. அல்லாஹ் அங்கிருக்கக்கூடிய விவசாய நிலங்கள், அங்கிருக்கக்கூடிய பழங்கள், அவைகள் எல்லாம் பரக்கத் நிறைந்தது. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த பகுதி இருக்கிறதே நபிமார்களுடைய சஹாபாக்களுடைய கால்படி நிறைந்த மண். அல் குர்ஆனிலே நாங்கள் பார்க்கலாம் எத்தனையோ சம்பவங்கள். கிட்டத்தட்ட அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த பலஸ்தீன், அந்த ஷாமுடைய பிரதேசங்களை வைத்து மட்டும் குர்ஆன் 70 இடங்களில் பேசுகிறது. 70 இடங்களில் பேசுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த மண்ணிலே நபிமார்களுடைய தடயங்கள். பலஸ்தீன்ல ஹெப்ரோன் என்ற ஒரு சிட்டி இருக்கிறது, அல்லது மஸ்ஜிதுல் கலீல் என்ற ஒரு மஸ்ஜித், அதில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபர் இருக்கிறது. அதே போல அவர்களுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, கிட்டத்தட்ட 6 பேருடைய கபர் அந்த மஸ்ஜிதுல் கலீலிலே இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், முழு நபிமார்களும் அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், அதிகமானவர்கள். அதே போல குர்ஆன் பல சம்பவங்களையும் சொல்லுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த ஜோர்தான்ல மட்டும் 36,000 சஹாபாக்களுடைய கபர் இருக்கிறது. நாங்க போனோம். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள், பெரும் பெரும் சஹாபாக்களுடைய அந்த கபர் எல்லாம் அங்குதான் இருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய ஒரு ஆலிம் சொல்கிறார், இந்த மண் எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்க இங்கு ஒரு காலை வைத்தால் அந்த காலுடைய பாதம் ஒரு நபியுடைய கால்பட்ட இடமாக இருக்கும், அல்லது ஒரு சஹாபியுடைய கால்பட்ட இடமாக இருக்கும், அல்லது ஒரு ஷஹீதுடைய கால்பட்ட இடமாக இருக்கும். அன்பானவர்களே, ஆயிரக்கணக்கான இமாம்கள் நாங்க பார்க்கலாம். எங்களுடைய மذهب ஷாஃபிஈ, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் பிறந்தது பலஸ்தீனுடைய கஸா என்ற பிரதேசம். அன்பானவர்களே, நிறைய ஆயிரக்கணக்கான இமாம்கள் உற்பத்தியான இடம் தான் அந்த மண். அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆன் நிறைய விடயங்களை சொல்லிக் கொண்டு செல்கிறது. இந்த மண்ணுடைய அந்த மண்ணுடைய முக்கியத்துவத்தை விளங்குவதற்கு
அன்பார்ந்த சகோதரர்களே, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முழு வரலாறையும் அல்லாஹ் அந்த மண்ணில்தான் அல்லாஹ் ஏற்படுத்தினான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகத்தான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா மீள் புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது. ஜின்களின் மூலமாக அல்லாஹ் அதை கட்ட வைக்கிறான். குர்ஆன் சொல்கிறது, வமினல் ஜின்னி மன் யஅமலு பைன யதைஹி பிஇذن ரப்பிஹ். அல்லாஹ்வுடைய அனுமதியின் மூலமாக அந்த ஜின்களுடைய அந்த உதவியின் மூலம் அல்லாஹ் அந்த பைத்துல் மக்திஸை அல்லாஹ் புனர் நிர்மாணம் செய்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை புனர் நிர்மாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய ரூஹ் எடுப்பதற்காக மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். அவர்களுடைய ரூஹ் எடுக்கப்பட வேண்டும். அப்பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், ரூஹ் எடுக்கப்படவும் வேண்டும், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய இறுதி கட்டம் அதிலே நிறைவு பெறவும் வேண்டும். அந்த நேரத்தில் அந்த ஜின்களுக்கு விளங்காமல் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூஹ் எடுக்கப்படுகிறது. அந்த ஜின்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உயிருடன் தான் இருக்கிறார்கள் என்று அந்த மஸ்ஜிதை கட்டி முடிக்கிறார்கள். அந்த அவர்கள் ஊன்றிக் கொண்டிருந்த அந்த அசாவை அந்த கரையான்கள் கடித்து சாப்பிடுகிறது. அந்த அசா வீழ்கிறது. அப்பொழுதுதான் அந்த ஜின்கள் அறிந்து கொள்கிறார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மரணித்து விட்டார்கள். குர்ஆன் இந்த விடயத்தையும் சொல்கிறது, فَلَمَّا قَضَيْنَا عَلَيْهِ الْمَوْتَ مَا دَلَّهُمْ عَلَى مَوْتِهِ إِلَّا دَابَّةُ الْأَرْضِ تَأْكُلُ مِنْ سَأْتِهِ. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டியதும் அந்த ஜின்கள் அவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மரணத்தை எவ்வாறு விளங்கிக் கொண்டார்கள் என்ற செய்தியையும் அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த விடயங்கள் எல்லாம் அந்த மண்ணிலேதான் நடைபெற்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதற்கு பின்னால் அந்த சுலைமான் குர்ஆன் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பட்டாளம் அப்படியே சென்று கொண்டிருக்கும் பொழுது எறும்பு கூட்டம் ஒன்று அந்த பாதையிலே செல்கிறது. ஒரு எறும்பு தன்னுடைய கூட்டத்துக்கு சொல்லுகிறது, ஹத்தா இதா அதௌ அலா வாதின் நம்லி காலத் நம்லத்துன். ஒரு எறும்பு சொல்கிறது, நீங்கள் உங்களுடைய பொந்துகளுக்குள்ளே சென்று விடுங்கள், அந்த சுலைமானும் அவர்களுடைய படையும் நீங்கள் யார் என்றே தெரியாமல் அவர்கள் நிறுத்தி விடுவார்கள் என்று அந்த நெரும்பு சொல்கிறது. அந்த விடயமும் ஜெருசலத்திலே அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பக்கத்தில் வாதி நம்ல் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் தான் இந்த சம்பவமும் நடைபெறுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி எத்தனையோ விடயங்கள் நாங்கள் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம், அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அன்பானவர்களே, அந்த சம்பவம் நடைபெற்றதும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலேதான். ஹன்னா பின்த் ஃபாக்கூதா என்ற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு ஒரு ஆசை, குழந்தை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒரு நேர்ச்சை செய்கிறார். அந்த குழந்தை கிடைத்தால் அந்த குழந்தையை நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹிதுமத்துக்காக நான் வழங்குவேன் என்ற ஒரு நேர்ச்சை செய்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆனால் பிறந்த ஒரு பெண் குழந்தை, அந்த குழந்தையை மரியம் என்று பெயர் வைத்து அப்படியே அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஹன்னா பின்த் ஃபாக்கூதா எடுத்துக்கொண்டு வருகிறாள். அங்கு சென்று பார்த்தால் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த பரிபாலனத்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இப்பொழுது அந்த மஸ்ஜிதிலே பலர் இருக்கிறார்கள். அனைவரும் அந்த குழந்தையை நாங்கள் பராமரிக்க வேண்டும் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் போட்டி போடுகிறார்கள். அந்த இடத்தில் ஒரு சீட்டு போடுகிறார்கள், யார் இந்த மரியம் என்ற குழந்தையை பராமரிப்பது. குர்ஆன் சொல்கிறது, மரியம் என்ற அந்த குழந்தையை யார் பராமரிப்பது என்று சீட்டு போட்டார்கள். அதில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் வருகிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த மரியம் என்ற குழந்தையை மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கீழால் ஒரு
கிரவுண்ட் இருக்கிறது, அதிலேதான் அந்த மெஹராப் இருந்தது, அதில்தான் மரியம் என்ற அந்த குழந்தையை பராமரிக்கிறார்கள். குர்ஆன் சொல்கிறது இந்த விடயத்தை. குல்லமா தகல அலைஹா ஜகரியல் மிஹராப் வஜத இன்தஹா ரிஸ்கா. அல்லாஹ் சொல்லுகிறான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த மெஹராபுக்கு வரும் போதெல்லாம் அந்த மரியம் அந்த காலத்திலே இல்லாத உணவுகளை எல்லாம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. உங்களுக்கு எங்கிருந்து இந்த சாப்பாடு வந்தது கேட்ட பொழுதே காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்று சொன்னார்கள். இந்த விஷயம் எல்லாம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு, அந்த மஸ்ஜிதுக்கு கீழால் இருக்கக்கூடிய அந்த கீழ் மாடி, அதிலேதான் அந்த மெஹராப் அமைந்திருந்தது. அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அந்த செய்தி வருகிறது. யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாம், ஜக்கரியாவே உங்களுக்கு நாங்கள் ஒரு குழந்தை பாக்கியத்தை வழங்குகிறோம் என்று அல்லாஹ் மலக்குமார்களின் மூலமாக நன்மாராயத்தை சொல்கிறான். அந்த நேரத்தில் அந்த மெஹராபிலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருந்தார்கள். இதுவும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தான் நடந்தது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒன்று ரெண்டல்ல, சூரத்துல் ஆல இம்ரான், அன்பியா போன்ற சூறாக்கள் இதை விரிவாக பேசிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி எத்தனையோ விடயங்கள் நடந்த ஒரு மண் தான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால் ஒவ்வொரு முஃமினுடைய கல்விலையும் இது உருவாக வேண்டும். எங்களுக்கு ஈமானை சுமந்த ஒவ்வொருவருக்கும் சொந்தமானதே. மூசா அலைஹிஸ்ஸலாம், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூஹை மலக்குல் மௌத் எடுக்க வந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் மலக்குல் மௌத் அவர்களுக்கு மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓங்கி ஒரு அறை அறைகிறார்கள். உடனே மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் சென்று சொல்கிறார்கள், யா ரப் அர்சல்தனி இலா அப்தின் லா யுரீதுல் மௌத், மரணத்தை விரும்பாத ஒருவரிடம் நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அவருக்கு சொல்லுங்கள், இது கட்ட கதைகள் அல்ல, ஸஹீஹுல் புகாரியில் வருகிறது. அன்பார்ந்த சகோதரர்களை, அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு காளை மாட்டுடைய தோளிலே அவருக்கு கையை தடவ சொல்லுங்கள், ஒவ்வொரு முடிக்கும் ஒரு வருடம் மேலே அவருக்கு வழங்குங்கள். அந்த விடயத்தை சொன்ன பொழுதே மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் அவர்களிடம் கேட்டார்கள், அப்படி அந்த வருடங்கள் பின்னால் சிந்தியதற்கு பின்னால் மௌத்து தானே வரும், அப்படி என்றால் என்னுடைய ரூஹை எடுங்கள். அப்பொழுது சொன்னார்கள், ஆனால் ஒரு நிபந்தனை, என்னுடைய ரூஹை பலஸ்தீனுடைய பூமியில் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பக்கத்திலிருந்து என்னுடைய ரூஹை எடுக்க வேண்டும். அவ்வாறுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூஹ் எடுக்கப்படுகிறது. இந்த ஸஹீஹான ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியில் பதிவாகிறது. அன்பார்ந்த சகோதரர்கள், இவ்வாறு எத்தனையோ நபிமார்களுடைய சம்பவங்கள். அது மட்டுமல்ல, மஹ்ஷருடைய மைதானம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அர்துல் மஹ்ஷர், மஹ்ஷருடைய மைதானம் அந்த ஷாமுடைய அந்த பூமியில் தான் உருவாகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவதும் அங்குதான், அந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த படை உருவாகுவதும் அங்குதான். அதே போல அந்த ஜோர்தானுக்கும் பலஸ்தீனுக்கும் மத்தியில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நீர்த்தடாகம் புஹைரா கபரியா. நாங்களும் அதை கண்ணால பார்த்தோம். அன்பானவர்களை, யஜூஜ் மஜூஜுடைய கூட்டம் வந்து அந்த நீர் தடாகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தண்ணீரையும் அருந்துவார்கள். அதற்கு பின்னால்தான் யஜூஜ் மஜூஜுடைய அந்த பசி தீர்ங்கும் ஸஹீஹுல் முஸ்லிமிலே இந்த விடயம் பதிவாகிறது. அந்த புஹைரா கபரியா அதுவும் அந்த ஷாமுடைய பிரதேசத்திலே தான் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களை, இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம். வரலாற்று ரீதியாக இந்த பிரதேசம் தான் அந்த ரோமர்களால் கைப்பற்றப்படுகிறது. அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அந்த ஜெருசலம், அந்த பலஸ்தீனுடைய பகுதி கைப்பற்றப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நுழைகிறார்கள். அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் எத்தனையோ பகுதிகள் வெற்றி கொள்ளப்பட்டன. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேரடியாக செல்லவில்லை. ஆனால் மஸ்ஜிதுல் அக்ஸா இப்போது வெற்றி கொள்ளப்பட்டதோ அந்த நேரத்தில் அவர்கள் சென்றார்கள். சென்று கஅபுல் அஹ்பார் வேதங்களை படித்து அவர் பக்கத்தில் இருந்தார். அவரிடம் கேட்டார்,
கஅபுல் அஹ்பாரே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எங்கே இபாதத் செய்தார்கள், அந்த இடம் எது? கஅபுல் அஹ்பார் அந்த இடத்தை காட்டினார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாழ்வை எடுத்து துடைத்து விட்டு அங்கு 2 ரக்காத் தொழுதுவிட்டு சொன்னார்கள், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா கியாமத்துடைய நாள் வரைக்கும் வர இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இது வக்ஃப் செய்யப்படுகிறது. அந்த நேரத்தில் தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வக்ஃப் நடைபெறுகிறது. அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், இது யுத்தத்தினால் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது, இது கனிமத்தாகத்தானே வர வேண்டும், ஏன் நீங்கள் வக்ஃப் செய்கிறீர்கள்? அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கைபருடைய யுத்தத்துடைய சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு நடந்து கொண்டார்களோ அதே போல நான் இங்கு வக்ஃப் செய்கிறேன். அதற்கு பின்னால் சொன்னார்கள், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழ இருந்த அந்த கிறிஸ்தவர்கள் அனைவர்களையும் அழைத்து சொன்னார்கள், உங்களுடன் நாங்கள் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டோம். ஒரு எக்ரிமெண்ட் எழுதினார்கள். உங்களுடைய உயிர், உங்களுடைய உடைமை, உங்களுடைய உங்களுடைய அவை அனைத்தையும் பாதுகாப்போம், அதை எந்தொன்றுக்கும் நாங்கள் தீங்கு செய்ய மாட்டோம். சுபஹானல்லாஹ். அன்பானவர்களே, இன்று மேற்கத்தியவாதிகள் இஸ்லாத்தை பற்றி ஏதேதோ சொல்லுகிறார்கள். இந்த இஸ்லாம் ஒரு சமாதானத்தை விரும்பிய மார்க்கம். இந்த இஸ்லாம் ஏனைய மதங்களையும் மதித்தொரு மார்க்கம். இந்த இஸ்லாம் ஏனைய மதத்தவர்களுடைய உணர்வுகளை மதித்த மார்க்கம். சண்டைக்கும் சச்சரவுக்கும் அடிக்கும் ஒரு அடிமனிந்த ஒரு சமூகத்தை உருவாக்கவில்லை. அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் முடிவடைகிறது. அவர் அதற்கு பின்னால் அந்த பிரதேசத்துக்கு கலீஃபாக 1517 ஆண்டு சுல்தான் சலீம் அவர்கள் வருகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கிறிஸ்தவர்கள் அந்த எக்ரிமெண்ட் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் சுல்தான் சலீம் அவர்களிடம். அப்பொழுது சுல்தான் சலீம் அவர்கள் அந்த எக்ரிமெண்ட் எடுத்து தன்னுடைய கண்ணில் எடுத்து முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு நான் எந்த ஒரு அநியாயமும் செய்ய மாட்டோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வாறுதான் சென்று கொண்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் 1990 ஆண்டு 1909 அதிலிருந்து 1287 கிட்டத்தட்ட 90 வருடங்கள் சிலுவை யுத்தங்கள் ஆரம்பமாகிறது. அந்த 90 வருடங்களிலும் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே எந்த ஒரு தொழுகையும் நடைபெறவில்லை, ஒரு சுஜூதும் நடைபெறவில்லை. இவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் ஷாமுடைய பிரதேசம் சிரியாவை நூருத்தீன் கஞ்சி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் எவ்வளவு சிறந்த ஒரு கலீஃபா என்றால், அந்த 4 கலீஃபாவுக்கு பின்னால் சிறந்த கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பின்னால் வந்த ஒரு சிறந்த கலீஃபா தான் நூருத்தீன் கஞ்சி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எப்பொழுது வெற்றி கொள்ளப்படுமோ அப்பொழுது இதோ இந்த சிரியாவிலே நான் அமைத்திருக்கக்கூடிய இந்த மிம்பர் அங்கு கொண்டு செல்லப்பட வேண்டும், அங்கு அந்த மிம்பர் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் 90 வருடங்களுக்கு பின்னால் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களினால் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதற்கு பின்னால 1896 தொடக்கம் 1092 கிட்டத்தட்ட 100-150 வருடங்கள் அந்த நேரத்தில் தான் யூதர்களுடைய சியோனிசம் என்ற அந்த குழு உருவாக்கப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்பொழுது அவர்கள் பார்க்கிறார்கள், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நாங்கள் எடுக்க வேண்டும், அதை நாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்று பல திட்டங்களிலே மூழ்கி இருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் சலாஹுத்தீன் அய்யூபுக்கு பின்னால் கலீஃபா வருகிறார்கள், சுல்தான் அப்துல் ஹமீத் அஸ்தானி வருகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த யூதர்கள் அந்த சியோனிசவாதிகள் வருகிறார்கள், வந்து கேட்கிறார்கள், நாங்க உங்களுக்கு 150 மில்லியன் தங்கத்தை தாரோம், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவைகளுக்கு தாங்க. சுல்தான் அப்துல் ஹமீத் அஸ்தானி சொன்னார்கள், இது முஸ்லிம்களுக்கு சொந்தமானது, நீங்க 150 மில்லியன் அல்ல, நீங்க எத்தனை கோடி மில்லியன்களை இது கொட்டினாலும் நாங்க மஸ்ஜிதுல் அக்ஸா உங்களுக்கு ஒரு நாளும் மீட்டு தர மாட்டோம். அன்பானவர்களே, அவர்களுக்கு பெரிய ஒரு சோர்வு ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் திரும்பி செல்கிறார்கள். அப்பொழுது 1917 உலக மகா யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா சொல்கிறது, நீங்க உலக மகா யுத்தத்தில எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணினா உங்களுக்கு நாங்க அந்த பலஸ்தீன் உங்களுக்கு எடுத்து தருவோம்.
அப்படி அந்த யூதர்கள் அவர்கள் சப்போர்ட் பண்ணுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, 1946 ஆண்டு அந்த பலஸ்தீனத்திலே 3% தான் யூதர்கள் இருந்தார்கள். 1947 ஆண்டு யூனியன் நேஷன் ஐக்கிய நாடுகள் சபை என்ன செய்கிறது? இந்த பலஸ்தீனத்திலே அந்த யூதர்களுக்கு 55% நிலப்பரப்பை கொடுக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, 1948 ஆண்டு என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கிட்டத்தட்ட 450 கிராமங்கள், அந்த பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய 450 கிராமங்களில் இருந்த முழு முஸ்லிம்களையும் அந்த யூதர்கள் அடித்து அனுப்புகிறார்கள், துரத்துகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதற்கு பின்னால் 1967 ஆண்டு கிட்டத்தட்ட 6 நாட்களில் பல மில்லியன் கணக்கான பலஸ்தீனத்து முஸ்லிம்களை யூதர்கள் அடித்து அவர்களை அனுப்புகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று உலகத்துடைய அந்த ஆய்வு சொல்கிறது, முழு உலகத்திலேயும் லட்சக்கணக்கான பலஸ்தீனர்கள் அவர்கள் அகதிகளாக இருக்கிறது. இவ்வாறு இந்த வரலாறு செல்கிறது. அன்பார்ந்த சகோதரர்கள், இடைக்கிற யுத்தங்கள் ஏற்பட்டு இன்று அன்பானவர்களே 3 வாரங்களாக இந்த முஸ்லிம் உலகம், அன்பானவர்கள், அந்த பலஸ்தீனத்து மக்கள், சிறார்கள், பெண்கள், அன்பானவர்களே கொல்லப்பட்டு அறுக்கப்பட்டு அவர்களுடைய இரத்தம் ஊட்டப்படக்கூடிய காட்சியை நானும் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 10 நிமிஷம் கரண்ட் இல்லாத எவ்வளவு கஷ்டம். கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, ஏதாவது மருந்தெடுக்க போனா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அந்த ஹாஸ்பிட்டலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அடித்து நொறுக்கப்பட்டு இவ்வளவு ஒரு கஷ்டத்தை அந்த மக்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்பானவர்களே, நாங்க கண்ணால பார்த்தோம், அந்த மக்களுடைய ஈமான் இருக்கிறே, அது சாதாரணமானது அல்ல. அப்படிப்பட்ட ஈமான். நாங்க வீடுகளுக்கு போனா கூட அந்த வீட்டில் 5 பேர் இருந்தால் உங்களோட வாப்பா எங்க கேட்டா சொல்லுவார், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக எங்களோட வாப்பா உயிர் தியாகம் செய்தார், எங்களோட உம்மா மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக போராடி ஷஹீதானார், எங்களோட தங்கச்சி மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக உயிரை கொடுத்தால். இப்படி ஒவ்வொரு வீட்டிலையும் எத்தனையோ பேரை கை இல்ல, கால் இல்ல. அன்பானவர்களே, அப்படி அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக போராடுகிறார்கள். அது அவர்களுக்கு மட்டுமல்ல, கயாமத்துடைய நாள் வரைக்கும் வாழக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய சொத்து. அன்பானவர்களே, எங்களுடைய கல்விலையும் அதை பற்றி ஒரு கவலை வர வேண்டும், இந்த வரலாறு விளங்க வேண்டும். உண்மையிலேயே இந்த சோசியல் மீடியால இவைகளை பார்க்கும் பொழுது எங்களுடைய கல்புகள் வேகிறது, உண்மையிலே எங்களோட கண்கள் கலங்குகிறது. இந்த காட்சிகள், சின்ன பச்சிலம் பாலகன்கள். அன்பானவர்களே, இந்த விடயங்களை அப்படியே பார்க்கும் பொழுது அல்லாஹ் சூரத்துல் புரூஜிலே எங்களுக்கு அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துக்கு முன்னால் இருந்த ஒரு கொடுங்கோல மன்னன், அவன் என்ன செய்யான்டா, கலிமா சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த சிறார்களையும் அந்த பெண்களையும் முஸ்லிம்களையும் மிகப்பெரிய கிடங்குகள் தோண்டி, குழிகளை தோண்டி, நெருப்பு மூட்டி அதில் போட்டு எரித்தான். அதை காட்சி அந்த காபிர்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே இந்த சம்பவத்தை சொல்கிறான். குத்திலா அஸ்ஹாபுல் உக்தூத் அன்னாரி தாத்தில் வகூத் இஸ்ஹும் அலைஹா குஊத் வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத். அந்த குழிகளுக்குள்ளே நெருப்பை மூட்டி அந்த மனிதர்கள் கலிமா சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக கொல்லப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், எப்படி தெரியும், அவர்கள் ரசித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு கிரிக்கெட் மேட்ச எப்படி ஸ்டேடியத்தில் நாங்க பார்ப்போமோ அதே போல நடு கிரவுண்ட்ல இப்படி குழிகள் தோண்டப்பட்டு நெருப்பு மூட்டப்பட்டு அப்படி அவர்கள் சிரித்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத். அவர்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள். இதே போலதான் அந்த பலஸ்தீனத்துடைய மக்கள் நொறுக்கப்படுகிறார்கள். முழு உலகமும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சித்திரம் பாலகங்கள் எரிக்கப்படுகிறார்கள். முழு உலகமும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் இது மகத்தான வெற்றி. அவர்கள் நெருப்பிலே சாம்பலாகிறார்கள். அவர்களுடைய இரத்தம் ஊட்டப்படுகிறது.
அல்லாஹ் சொல்லுகிறான், இது மகத்தான வெற்றி. அவர்களுக்கு உயர்ந்த ஷஹாதத் இருக்கிறது, அவர்களுக்கு குறைந்த அந்த சுவர்க்கத்துடைய அந்த காட்சிகளும் சுவர்க்கத்துடைய வெகுமதிகளும் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், நாங்க ஏதோ சம்பந்தம் இல்லாமல் இருக்க முடியாது. எங்களுடைய உணர்வுகளுடன் இந்த விடயத்தை பற்றி ஒரு அக்கறையே ஒரு முஃமினுடைய கல்வியிலே வரவில்லை என்றால் அவர் ஒரு முஃமின் என்று கூட சொல்ல முடியாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விடயங்களை விளங்குவோம். நாங்க யோசிக்கணும் என்ன தெரியுமா, இவ்வளோ அந்த மக்கள் அந்த தீனுக்காக அந்த கலிமாவுக்காக கஷ்டப்படுகிறார்கள். ஏந்த வாழ்க்கையில் இன்னும் ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வரல. அந்த பிச்சளம் அந்த பாலகங்கள் அறுக்கப்படுகிறார்கள். இன்னும் எனக்கு சுபகுடைய தொழுகை வந்து தொலைத்துக்கு ஈமான் இல்ல. அன்பானவர்கள், இன்னும் நான் பாவத்தில மூழ்கி இருக்கிறேன். இன்னும் படம் பாட்டு என்று இன்னும் அனாச்சாரங்களை பார்த்து கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுமே, ரப்புடைய நெருக்கத்தை அடையணுமே, அல்லாஹ்விடத்தில் தஹஜ்ஜுல் அலோனுமே, இந்த வியாபாரம் ஹலால் ஹராமாக அமையணுமே, இந்த வாழ்க்கையில பொய் சொல்றத நான் நிப்பாட்டணுமே, அல்லாஹ்வுக்கு ஒரு உண்மையான முஃமினாக வரணுமே, இந்த மௌத்தும் வர இருக்கிறது, அந்த மௌத்துக்கு நான் தயாராகணுமே. ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மகன் தன்னுடைய நண்பனுக்கு சக்கராத்துடைய வேளையில் ஒரு கவிதையிலே சொல்கிறார், யா சாஹிபி லா தஃப்தரிர் பிதனாஉமின் பல் உமரு யன்ஃபுது வல் நஈமு யஸூல் வ இதா ஹமல்த இலல் குபூரி ஜனாஸதன் வஅலம் பிஅன்னக பஅதஹா மஹ்மூல். என் அன்பு நண்பா, நீ உலகத்துடைய இந்த இன்பங்களை கண்டு மதிமயங்கி விடாதே. உன்னுடைய வயதும் சென்று கொண்டிருக்கிறது. 30 வயது, 40, 50 அப்படியே போகுது. உன்னுடைய ஆரோக்கியம் எல்லாம் குறைஞ்சு கொண்டு போகுது. 20 வயசு இந்த துடிப்பு இப்ப இல்ல, 40 வயதில் இருந்த துடிப்பு இப்ப இல்ல. இப்ப ஒவ்வொரு நோய்கள் வருது. இப்படியே உன் ஆரோக்கியமும் குறைந்து கொண்டு போகுது. கபரிஸ்தானத்தின் பக்கம் ஒரு ஜனாதாவை சுமந்து சென்றா நீ விளங்கிக்கோ, நீயும் ஒரு நாளைக்கு மரணிக்கதான் இருக்கிறாய். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த மௌத்தை ஞாபகப்படுத்துவோம். ஹுதுபாவுடைய சுருக்கம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, அது நபிமார்களுடைய அதே போல சஹாபாக்களுடைய வரலாறுகள், குர்ஆனுடைய சரித்திரங்கள் நிறைந்த பூமி. அந்த ஷாமுடைய பிரதேசம் அவ்வளவு நன்மாராயங்கள் சொல்லப்பட்டது. அதற்காகத்தான் அந்த பலஸ்தீனுடைய மக்கள் போராடுகிறார்கள். அந்த வரலாற்று சுருக்கத்தை பார்த்தோம். அதிலிருந்து நானும் நீங்களும் அந்த உணர்வுகளோட அந்த மக்களுக்காக துஆ செய்யறது, நோன்பு பிடிக்கிறது, அழுகிறது, சொல்லுகிறது. அதே போல எங்களுடைய வாழ்க்கையும் மாற்றி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்த நல்லோர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. ரப்பே ரஹ்மானே அல்லாஹ், அன்புள்ளவன் இரக்கமுள்ள ரஹ்மானே அல்லாஹ், எங்கள் எல்லாரையும் பொருந்திக்கோயா அல்லாஹ். உன்னுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லோர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வாயாக. யாழ்லா, அந்த பலஸ்தீனத்துடைய மக்களை பொருந்திக்கோயா அல்லாஹ். யாழ்லா, மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் யாழ்லா. அந்த காட்சிகளை பார்க்க முடியாது யாழ்லா. சின்னம் சிறார்கள் யாழ்லா. எங்கட பிள்ளை கூட காய்ச்சல் வந்து எவ்வளவு எங்கட கல்வி நடுங்கும் யாழ்லா. அந்த குழந்தைகளை பார்க்க கேட்க யாருமே இல்லை யாழ்லா. யாழ்லா, உன்னை ரப்பா ஏற்றுக்கொண்டு ஒரே ஒரு காரணம் யா அல்லாஹ், அந்த மக்களை நீ விட்டு விடாதே யா அல்லாஹ். உலகத்தை இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பாதுகாக்கிறியா அல்லாஹ். இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும்